ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு சைட் டிஷ் சப்பாத்தியோடையும் பரோட்டாவோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இதை எப்படி சேர்ந்து பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு 2 கப் அளவுக்கு சோயா எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கூட எடுத்துக்கோங்க. இது கூட சேர்க்குறதுக்கு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் பால், நல்லா கெட்டியான தேங்காய் பால் எடுத்துக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா அது கொதிக்க ஆரம்பிக்கட்டும். தேங்காய் பால்லையே இந்த சோயா நல்லா வெந்து வரணும். பாலெல்லாம் நல்லா இது உறிஞ்சி சைஸ் டபுளாகி வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினதும் இதை அப்படியே எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு, ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாது, இது போல் 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூட 1/4 கப் அளவுக்கு தயிர், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயமும் 2 மிளகாவும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 2 பெரிய சைஸ் தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி பேஸ்ட்டை நல்லா பச்சை மணம் போய் நல்லா சுருண்டு வதங்கணும். எண்ணெயெல்லாம் கூட நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பட்டாணி அதுக்குள்ளே ஓரளவு நல்லா வெந்துடும். நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம ஏற்கனவே ஊற வச்ச சோயா சேர்த்துக்கலாம். பச்சை மணம் போகிற வரைக்கும் வறுத்து எடுக்கணும். ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா வதங்கியிருக்கு. இந்த சமயத்தில் இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். காரம் கூட நீங்கள் பார்த்து சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம சேர்த்துருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுருண்டு வதங்கி நல்லா கெட்டி பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கணும். எண்ணெயெல்லாம் கூட நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் நம்ம இதை இறக்கிடலாம். நல்ல காரசாரமாக இருக்கும். சப்பாத்தியோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நான் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.